Bangarapalli. அந்த பங்காரபாளையத்திலிருந்து மிட்டூர் கொல்லப்பள்ளி. மெச்சூர் கொல்லம். அந்த கிராமத்திலே 10 வருஷமா எங்களுக்கு சங்கம் இருந்தது. எங்களுக்கு கைப்பற்றவில்லை. They didn't know there was anything like a women's collective. அது மாதிரி இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள இருந்தாங்க. They were in the forest. ஒரு 15 குடும்பம். 15 families. அந்த 15 குடும்பத்திலே சகோதர நாயுடு அந்த landlord is a Naidu. இத்தனை காலமா நாங்க அங்கேயே நாங்க ரொம்ப தண்டனைலாம் அனுபவிச்சோம். All kinds of exploitation as bonded laborers. இந்த மாதிரி பேசுறது நீங்க எதனா நினைக்க போறீங்க? நாங்க பயந்து பக்கத்துல வேலைக்கு போக கூடாது. காலையில 3 மணிக்கு எழுந்து 3 o'clock in the morning. 6 மணிக்கெல்லாம் ஓடணும் வேலைக்கு. We'll go for work at 6 o'clock. 110 ரூபாய் ஆம்பளைக்கு 120 ரூபாய். 3 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வரோம். அன்னைக்கு வந்து நாங்க சாப்பாடு தான் தூங்குறோம். From 6 o'clock till night 9 o'clock we'll be working. அன்னைக்கு ஏறு போய் டேட் வேலைக்கு போனோம். கம்பி எடுக்கணும், கெட்டபாரி எடுக்கணும். இவ்வளவு செய்து நாங்க 500 ரூபாய் கொடு, 200 ரூபாய் கொடு. எங்களுக்கு கூலி பத்தலன்னு கேட்டாக்கா அந்த 110 ரூபாய் தான் நான் கொடுக்க தேவை. நாங்கள் அக்கம் பக்கம் வேலைக்கு போய் ஒரு 10,000 நான் எத்தனை சம்பாதிக்கலனாக்கா இந்த வேலைக்கெல்லாம் நீங்க போகக்கூடாது. எங்க இடத்துல தான் நீங்க வேலை செய்யணும். நாங்கள் கொத்தடினவங்க நாங்கள் தான் வச்சுன்னு இருக்கிறேன். வேற இடத்துல கூலி தெரியாம போனா கூட அது பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. இது மாதிரி உங்க தோப்பில் இருக்கிறவங்க வேலைக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு சனிக்கிழமை கணக்கு பார்க்கும்போது ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு கிலோ சாராயம் ஊற்றிடுறாங்க. அப்போ ஊற்றும்போது எங்களுக்கு வந்து எதுவுமே காசுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுது. ஏன்னா திருப்பி கேட்டாக்கா பொம்பளைங்களுக்கு வாய் அதிகமாகிடுச்சு. And if they question anything about their remuneration, they would say, you women have got a big mouth. How can you ask anything? Ask questions. அது மாதிரி கெலாட்டா ஆகும்போது இதே மாதிரி நாங்கள் 10 வருஷமா ஏமாந்து போயிருந்தோம். அது மாதிரி ஏமாந்து போயிருந்தோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி நாங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து 34,000 அப்படின்னு பாக்கின்னு தெரிவிப்பட்டி இதுல வந்து திருட்டு கணக்கு வந்து 7.25 பாகம் அல்ல 4 பாகம் நாங்க தெரிவிப்படி சொன்னாக்கா இல்ல நீங்க இவ்வளவு காசை வாங்கிக்கிறீங்க, நாங்க இனிமேல் நான் காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாக்கா நாங்க உங்களாண்டே தானே நாங்க வேலை செய்யணும் காசுன்னு கேட்டாக்கா சாவுக்கு சரமாந்தத்துக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கு குழந்தை போய் பார்க்கணும் எதுக்குமே எங்களுக்கு போகட்டாத எங்களை அந்த தோப்புக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ நான் திரும்பி நான் கேட்கும்போது எனக்கு இந்த காடு ஏறி மலை ஏறி அபாசம் ஆயிடுச்சு. 3 மாதம் நான் கிழமை இருக்கும்போது இந்த அபாசம் ஆயிடுச்சு இருக்க உத்தரமா போயிட்டு இருக்கப்போ அப்போ நான் போய் அழைத்து போயிருக்கு சரி ஊரில் போய் நான் போய் உடம்பு நல்லா பண்ணிட்டு வரலன்னு போனாக்கா அவங்க அன்னைக்கு 5 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க ஓடிட்டாங்க தெரியாதே வரம் இவ்வளோ பாய்ச்சி வச்சுன்னு ஓடிட்டாங்கன்னு 5 பேர் அவங்களை அனுப்பிட்டாங்க. அவங்களை எங்கேருந்தாலும் தேடி கடிச்சிடுறாங்க. அப்போ 5 பேருக்கு நாங்களே கூலி அவங்களுக்கு டிஃபன் செலவு பஸ் பாரு மற்ற எங்கள் தலைமையிலே கணக்கு 15,000 ரூபாய் ஆச்சு. இந்த 15,000 ரூபாய் நீங்கள் மொத்தம் 87,000 நீங்கள் கட்டிட்டு வெளியே போங்க. அப்போ நாங்கள் 33 நாங்களுக்கு தான் செய்ய எங்களுக்கு யாரும் கடமை கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு நீ யார் பசிச்சா உழைப்பு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் முன்னாடி நீங்கள் தானே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு காட்டு கட்டிலேயே எனக்கு இந்த தொடை மேலே அடிச்சுட்டான். இந்த கால மேலே நானே கெஞ்சினா அழுதேன். என்னால் முடியல கை காலெல்லாம் ஒட்டிருக்கு. அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு என்ன ஓடியா ஓடியா நராக்குது என் பணத்தை கட்டி நின்று வெளியே போடணும் அப்படின்னு போது அந்த பாரம் நின்று இந்த காலை கழி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டாக்கா ஒன்று கூட அந்த பேச்சு எட்டாக்கா ஒன்றும் எனக்கு அந்த தடுப்பு அப்படியே போட்டுருக்கு. எனக்கு அழுத்தா எனக்கு சுத்தத்தா இல்லை இவ்வளோ தெருத்தலை பார்த்து பயப்படுத்தா அந்த மாதிரி நிலைமையில் நான் இருக்கிறேன். நான் அது மாதிரி இருக்கும்போது அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காசு 100 ரூபாய் கேட்டாக்கா இதுலேயே வந்து கணக்கில் வந்து என் கணக்கிலே தான் நான் சும்மா கொடுக்கல அப்படின்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு 20 ரூபாய் செலவு பண்ணாக்கா ஒரு ஊசி போட்டா சரி போயிட்டு அந்த நிமிஷம் அந்த காலத்தில் 2 வாரமாக வேலை செய்ய முடியாது வேலை செய்யுது நம்ம கடன் அடிக்கணும் அப்படின்னு அந்த 1000 ரூபாய் கடன் அடிச்சுட்டு அப்போ எங்களால் முடியவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரன் அஷ்டம் என்ன அஷ்டம் அந்த தோப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பற்றி ஆளுங்களும் எல்லாமே அடி வாங்கினது தான். அதுவும் காட்டு கட்டியாக அதுக்குன்னு ஒரு கூலி ஆள் வச்சு அந்த கட்டை வெட்டி வைக்கிறாங்க. அப்ப அந்த கட்டையை வச்சுட்டு அப்போ இனிமேல் அவங்க இதுவே போய் பொண்டாட்டி பக்கத்துல படுக்கணும்னா கூட
என் நினைவுதான் வரணும் அவனுக்கு நான் அடிக்கிற அடியில அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பப்ளிக்கா அவனுக்கு எப்படி அபாசம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆணும் பெண்ணும் கலக்காது இருந்தாலும் அபாசம் ஆகாது இருக்க நீங்க எதுக்கு நீங்க கலக்குறீங்க அப்படி என்ன கொடுமையா எங்களை பேசிட்டு கொடுமைதாரமா எங்களெல்லாம் சீரடிச்சு இந்த மாதிரி செருப்பு கால இருக்கு செருப்பு கையில வந்து காலாண்ட போடணும் வீட்டு துடைக்கணும் ஆம்பளைங்க துணி துவைக்கணும் அவனுக்கு பெட்டு எல்லாமே ரெடி பண்ணணும் பொம்பளைங்க கூட எல்லாம் ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு கீழே இறங்கி வந்தாங்க நைட்டு 10-11 மணி ஆகி போகுது அப்போ 10-11 மணி ஆச்சுனாக்கா அப்போ வந்தோம்னாக்கா 2 மணிக்கெல்லாம் ஏந்து தண்ணி கட்டணும் மாந்தோட்டத்துக்கு அப்போ வந்து அந்த சூழ்நிலையில நாம கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னு அப்ப நாம அவங்க வீட்டாலே 8 மணி நம்மளை வச்சுக்கினாங்க என்னையும் புருஷனும் அப்ப 8 மணி வச்சுக்கிட்டு ஒரு பன்னெண்டு வேலை மாதிரி அவங்களுக்கு எல்லாமே செய்யறோம் அப்ப செய்யும்போது என்ன நீங்க வேலை செய்றீங்க நாங்க தெரியாத போயிடலாமா எங்க போனாலும் எந்த ராஜ்யம் போனாலும் எங்களை தேடி எங்களை கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ளே ஒரு புளி குண்டு மாதிரி இருக்கு அந்த புளி குண்டிலே நம்ம குண்டுதான் அதுக்கு வாசிட்டு கேட்டு மாதிரி அந்த கேட்டுக்குள்ள எடுத்து மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அழுத்துட்டு மத்தடி 2 பேரும் ஆணும் பெண்கள் எடுத்து அந்த கூண்டுக்குள்ள அடைச்சிடும் அதை அடைச்சிட்டு 2 நாள் அதுக்குள்ளவே இருந்துட்டு அப்புறமா 3ஆவது நாள் அனைத்துக்கு நாய்க்கு பிஸ்கெட்டுக்கு போற மாதிரி அப்படின்னு போட்டு அப்போ உங்களுக்கு புத்தி வரட்டும் இனிமேல தோப்பு விட்டு வெளியே எங்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டான் அப்ப கண்டிஷன் போடும்போது அப்ப நானும் என் வீட்டுக்காரோம் இந்த அடி வாங்கிக்கிட்டு நம்ம தூக்கு தள்ளி மாட்டிக்கிட்டா எப்படி குடிக்கிறதா நம்மளுக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் தூரமா இருக்கிறாங்க இந்த சொந்த பந்தத்தை எல்லாருமே விட்டுட்டு நம்ம இங்க அனாதை விட்டு செத்துடலாம் அப்படின்னு நாங்க தீர்மானம் பண்ணோம் அப்ப தீர்மானம் பண்ணும் போது எங்க மாமியாரு மாமனாரு என் வந்து எனக்கு தைரியம் கொடுத்து நம்மளுக்குன்னு ஒரு சங்கம் என் தம்பி அப்படின்னு வந்து நாகராஜ் என் தம்பி வந்து சங்கம் மூலமா இருக்கு அம்பேத்கர் சங்கம் நீங்க தைரியமாக நீங்க அம்மந்த தெரியாம வந்துடுங்க வழிகாட்டோம் அப்படின்னு என் தம்பி நாகராஜ் சொல்லவே நாங்க வந்து 3 மாசமா காலம் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்போ வரும்போது நாம இங்க இருக்கும்போது ஏதோ குள்ள நாளை செய்துக்குது முன்னாடி அடி ரத்தம் சோறு துணந்தாலும் நாம இந்த இடத்துல வந்து நீஸ்தானி பஸ்தனை குடிச்சிட்டு நாம நிம்மதியா இருக்கிறோம் இப்ப நிம்மதியா இருக்கும்போது எங்களை 3 மாத காலப்ப எங்களை தேடி வந்தோம் அப்ப தேடி வரும்போது அப்ப நாங்க என்ன ஏதுன்னு கேட்டோம்னா நாங்க அந்த அடி வாங்கிக்கிட்டு யாரும் இங்க சங்கத்தாளுங்க யாரும் நம்மளுக்கு பேசுறதுக்கு பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டு காது வந்த உடனே ஓடணும் அப்ப ஓட்டு அவளை பிடிங்க 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 அவளை பிடிச்சி அந்த காது போடுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி நானு எங்க வீட்டுக்கார அந்த நேரம் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு எங்க வீட்டுக்கார வந்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா யாருன்னா வரும்போது அவளை அதிர்ச்சா பயந்து போய் நீங்க கார் ஏறாதீங்க கார் ஏத்தீங்கன்னாக்கா அப்புறமா உங்களை பவர் போயிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் சொல்லி காசு நாங்க கட்டிடுறோம் அப்படின்னு தான் சொல்லுங்க தவிர அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காசு கட்டிடுறோம் எங்க வீட்டுக்காரர் வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தியே பேசினே இருக்கும்போது அப்புறமா எல்லாம் அன்னைக்கு அம்பேத்கர் நிலம் நாள் அன்னைக்கு போயிட்டு நாங்க எல்லாமே குளிச்சு அப்போ வரும்போது அங்க ஒரு மகாநாடு வந்தது சிந்தாநத்தம் அப்ப மகாநாடு நடக்கும்போது எல்லாம் சேர்ந்து பேசி நாங்க வந்து ஒரு இங்க 5 பேர் வந்தோம் 5 பேர் வரும்போது நாங்கெல்லாம் சேர்ந்து பெரிய சாப்பில எல்லாமே சேர்ந்து எல்லாம் விட்ட போய் பேசி அப்போ உங்களுக்கு அவங்க என்ன கடமைப்பட்டாங்க எதனா திருட்டு வேலை செய்தாங்களா எப்படி அது அவங்களால எதனா வறுமை குறித்து எதனா வந்தா இல்ல நஷ்டம் ஈடுபட்டதா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள ஒண்ணுமே நான் பண்ணல அவங்க எங்களுக்கு காசு தரணும் இல்ல நாங்களை கூட்டு போனோம் அப்படின்னா எங்க ஓனர் அப்ப அந்த ஓனர் பட்டது சரி எங்களை வந்து விசாரிச்சாங்க சாதிகள்லாம் விசாரிக்கும் போது அப்ப நாங்க எல்லாமே சொன்னோம் பெண்கள் எல்லாம் வந்து எதுவும் தைரியமா அப்படின்னு சொல்லி சார் எங்களை அடிச்சாங்க காட்டு கட்டியாலே வந்து எங்களை அடிச்சுனாலே 2 வாரமா மேலுக்கு ஏந்துக்காம தொடையெல்லாம் வீங்கி போய் இங்க வந்து நாங்க ஹாஸ்பிட்டல வந்து பார்த்து நான் நல்ல மணிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வட்டிக்கு போட்டு 1000 ரூபாய் வாங்கினா 2000 கட்டணும் இப்போ 500 ரூபாய் வாங்கினா 1000 ரூபாய் கட்டணும் நாங்க செய்யறது வந்து நூத்தி கொடுத்துருக்கா வாரத்திலே பொம்பளைங்களுக்கு வந்து 2 நாள் வேலை கொடுக்குறேன் ஆம்பளைக்கு வந்து 3 நாள் வேலை கொடுக்குறேன் அந்த 3 நாள் ஒரு 2 நாள் 5 நாள் வேலை செய்யுது கிலோ அரிசி 20 ரூபாய் அந்த கிலோ அரிசிக்கு 20 ரூபாய்னா கூட அதுக்கு வறுமை குழம்பு
அது வாங்கிறது அதுக்கே எங்களுக்கு பத்தாது. அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களே முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வேலை செய்கிறக்கா நாங்கள் அப்படிதான் எங்கன்னா வேலைகளை நாங்கள் செய்யணும்னு கேட்டால் கூட நான் கொடுக்குறேன்லவா நீ அதிகமான காசு கொடுத்து எங்களுக்கு கடனாக நாங்கள் வெளியே எங்கன்னா வேலை செய்கிறோம், தோட்டத்தில் வேலை இல்லாதப்போ நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் இல்லை